செவ்வாயும் உன்னோடது சரண் ராஜா. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது என்னோடது இல்ல, எங்களோடது. வாடா பூமணி, பக்கத்துலயே போய் நில்றா போடா. எங்களோடது. உங்களோடதா? எப்படி ஃபீல் பண்ற? இது அவன் ஜெயிச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன், நான் ஜெயிச்சாலும் அவன் சந்தோஷப்படுவான். எங்க 2 பேருக்கும் தெரியாது. சரி, இப்ப அவன் ஜெயிச்சிட்டான். பூமணி, நீ எவ்வளவு சந்தோஷப்படுற? நான் செம்மையா ஹாப்பியா இருக்கேங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் என்னைக்குமே ஒரு பிரிவினையே இல்லை எங்களுக்குள்ள. எப்பயுமே எல்லாத்துலயுமே ஒரு ஹாப்பியா சந்தோஷமா தான் இருக்கும். சரண் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 2 பேரும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் அவன் 3 இட்லி தான் சாப்பிடுவான், எனக்கு ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சிருவான். ஏன்னா உனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவான். அது வந்து சும்மா எல்லாம் சொல்ற முடியாது இல்ல, அது எத்து குத்துருமா. சாப்பாடுன்ற விஷயத்தினால இல்ல, அந்த மனசு இருக்குல்ல, உனக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுவான்ல. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள், இது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் 2 பேருமே எப்பயுமே இப்போன்னு இல்லை, இந்த ஸ்டேஜை தாண்டி நாங்கள் வெளியே இருந்தாலும் நிறைய ஒன்றா தான் இருப்போம், ஒற்றுமையாக தான் இருப்போம். அழகா இருக்குது, கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. எனக்குமே கூட வந்து எனக்கு அண்ணன் இருக்கான். நான் என்னோட அண்ணனை கூட நான் வந்து அண்ணன்னு நிறைய முறை கூப்பிட்டதில்லை. அண்ணன்னு மரியாதையும் கூப்பிடக்கூடாது, வாடா போடான்னு மரியாதை எல்லாமே பேசக்கூடாது. வாடா அண்ணன் போடா அண்ணன் அப்படி. வாடா அண்ணன் போடா அண்ணன், நல்லா இருக்குது, புதுசா இருக்கு. ஒரு நாளைக்கு டீ மட்டுமே எனக்கு 300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடுவான். நான் ஒரு ஸ்வீட் பைத்தியம். இங்க சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோ லெட்டு சாப்பிட்டுருப்பேன். என்னடா சொல்ற? அந்த லெட்டு கடைக்காரனே என்னை பார்த்தா ஒன்று கூட வைக்கிறான். அவ்வளோ பணமும் அவன் தான் போட்டு வாங்கி கொடுத்தான். என் அண்ணன் அவன் பிறக்கலன்னாலாம் சொல்ல மாட்டேன், என் கூட பிறந்தவன் தான். சரி, அண்ணன் தம்பிகளுக்காக